ட்ரோலிங் இருக்கு இல்லையா, அதுலேயுமே வந்து ட்ரோல்ஸ் எல்லாம் நிறையா இருந்துச்சு, இல்லைன்னுலாம் சொல்ல மாட்டேன். எதனால் அப்படின்னா இது வந்து ஒரு தெலுங்கு படம். ஓகே நைஸ். சீரியஸ்லி செம்மையாக இருக்குது. வாவ் 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 வாவ். நைஸ் நைஸ் நைஸ். சூப்பர் கமல் சார். என்னடா அப்படி வச்சுருக்கீங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ வந்து நம்ம பிரபாஸ் சார் நடிப்பில் கூடிய சீக்கிரம் வெளியாகக்கூடிய கல்கி 2898 AD அந்த படத்தோட ட்ரைலர் தான் நேற்றுக்கு வந்துச்சு. நேற்றுக்கு ஈவினிங் 7 o'clock வந்துச்சு அப்படின்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி காலையில் தான் ரியாக்ட் பண்ணுறேன். இப்போ தான் டைம் கிடச்சிது. இன்றைக்கி ஈவினிங்குள்ளே அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ டிலேக்கு ரொம்ப சாரி. அதுக்கப்புறம் இந்த படத்தில் ஒரு ஸ்பெஷலான அப்பியரன்ஸில், ஸ்பெஷலான ரோலில், லைக் வில்லன் ரோலில் ரொம்ப நாளுக்கு அப்புறமா, ரொம்ப வருஷம்னு நினைக்கிறேன், ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா ஒரு வில்லன் ரோலில் நம்ம தசாவதாரம் தான் எனக்கு தெரிஞ்சு கடைசியாக வில்லன் ரோல்னு நினைக்கிறேன். அந்த வில்லன் ரோலுக்கு அப்புறமா நம்ம கமல் சார் வந்து நடிக்கிறார். நம்ம ஆண்டவர் அவரோட லுக்ஸ் இன்னும் ரிவீல் பண்ணவே இல்லை. நானுமே வந்து நேற்றுக்கு போஸ்டெல்லாம் பண்ணதுக்கப்புறமா அந்த போஸ்ட் மட்டும் எதுவுமே பார்க்கவே இல்லை. நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து நிறையா பிக்ஸ் பண்ணியிருந்தேன். பட் அந்த போஸ்டர், அந்த பிக்ஸ் எதுவுமே நான் வந்து அதிகமாக பார்க்கல. இப்போது அந்த வீடியோ, அந்த ட்ரைலரோட ரியாக்ஷன் தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திஸ் இஸ் ஃபில்மி டிகோடிங் ஸ்டுடியோ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள வந்தாச்சு. ஃபஸ்ட் எப்பவும் போல் மூவி கிரெடிட்ஸ் பார்த்துடலாம். அது பார்த்து முடிச்சதுக்கப்புறமா ட்ரைலர் ரியாக்ட் பண்ணிவிட்டு ட்ரைலரை பற்றி அதிகமாக பேசலாம். ஃபஸ்ட்டு வந்து கல்கி 2898 AD ட்ரைலர் தமிழ் ட்ரைலர் தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறேன். அதுக்கப்புறமா தெலுங்கு ட்ரைலர் பார்க்கலாம். அமிதாப் பச்சன் சார், பிரபாஸ் சார், கமல்ஹாசன் சார், தீபிகா படுகோனே மேம், அதுக்கப்புறம் நாகஸ்வின் அவர் தான் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் ஃபோட்டோகிராஃபி வந்து யாரோ, ஐயோ பேரே தெரியலையே, நான் பேர் வந்து லெட்டர்ஸாக போடுறேன், நீங்கள் முடிஞ்சால் படிச்சுக்கோங்க. மியூசிக் வந்து நம்ம சந்தோஷ் நாராயணன் சார். ஓகே, இந்த ட்ரைலரோட டியூரேஷன் வந்து 3 minutes 2 seconds. நம்ம அதான் ரியாக்ட் பண்ண போகிறோம். 3, 2, 1 கோ. சவுண்ட் வரலையா? சவுண்ட் இந்த உலகத்தோட முதல், எனக்கு தான் அப்படி கேட்குதா? இந்த வேர்ல்ட்லயே கடைசி நகரம். வாவ். நல்லா இருக்கு. தண்ணி இருக்கா? பூமிய மொத்தமா உறிஞ்சா எல்லாம் அங்கதானே இருக்கும். ஓ, இந்த உலகத்துல இருக்கிறது காம்ப்ளெக்ஸ் மட்டும்தான். கடவுள் ஒருத்தர் தான், சுப்ரீம் யாஸ்கின். நீங்க கூட இருந்தீங்கன்னா வெளியே எத்தனையோ பேரை காப்பாத்தலாம். நான் காக்க வேண்டியது ஒருவனை மட்டும்தான். 6000 வருஷங்களுக்கு முன்னாடி மின்னுச்சு. இப்ப திரும்ப அந்த பவர் வந்திருக்குன்னா, இப்ப வெளிச்சம் வர நேரம் வந்துடுச்சு. ஓகே நைஸ். சீரியஸ்லி செம்மையா இருக்கு. உயிருக்குள்ள இன்னொரு உயிர். இருக்க போவது வெறும் உயிரை அல்ல, ஒரு சிருஷ்டியை நான் காப்பாற்றுவேன். செம்ம சவுண்ட். இதை எப்படியாவது தடுக்கணும். பொழுது விடிஞ்சதும் ஃபைட் எதுக்கு போச்சு? நல்ல கனவு கண்டுட்டு இருந்தேன். நம்ம காம்ப்ளெக்ஸ்ல இருக்கோம். 1 million units உன்கிட்ட இருக்காடா? எதுவுமே இல்ல. அங்க எத்தனை பேருக்கு நீ ஹீரோ தெரியுமா? என் கூட வா. யூனிட்ஸ் ஜாஸ்தி கிடைக்குமா? அது போய் உன்னை தவிர உனக்கு யாரையும் பிடிக்காது பைரவா. உலகத்துல ஒரே ஒரு சைடு தான், உன் சைடு. பைரவா 5 star bounty. Let's go. ஹை. எனக்கு அந்த பொண்ணு வேணும். பாயிண்ட் என்னன்னா, என்னால மட்டும்தான் அவளை கூட்டிட்டு வர முடியும். அவ்வளோ ஷூரா? ரெக்கார்ட்ஸை பார்த்துக்க. இது வரைக்கும் ஒரு ஃபைட்லயும் தோத்து போல. உங்க யுத்தம் மறுபடியும் ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். சூப்பர். இதுலயும் தோக்க மாட்டேன். நைஸ். சூப்பர். Because force. Blast. இன்னும்
இந்த உலகத்திலே பிறக்காத இந்த ஒரு உயிருக்காக எத்தனை பேர் இங்க பலியாகணும்? ஓ பயப்படாது, புது பிரபஞ்சம் வந்துகிட்டு இருக்கு. கமல் சார், ஏய் என்னடா புடி வச்சிருக்கீங்க? நாகஸ்வின், ஓ வரே வா. சீரியஸ்லி லிட்ரலி இது வந்து ஒரு செம்ம கோஸ்ப மூமெண்ட்டாக தான் இருக்குது. பிகாஸ் ஆஃப்டர் பாகுபலி, ஓகே கரெக்டாக இருந்துச்சு, தப்பாக இருந்துச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க. ஆஃப்டர் பாகுபலி வந்து பிரபாஸ் சாரை இவ்வளோ சாமிங்காக காட்டுறதுக்கு, இவ்வளோ ரொம்ப என்னது நேச்சுரலாக காட்டுறதுக்கு வந்து ஒரு கட்ஸ் அது வந்து இவர்கிட்ட நாகேஸ்வன் அவர் சூப்பராக பண்ணியிருக்காரு. அவர் தான் மெயின். ஓகே, இந்த இதோட டோட்டல் என்னது கேப்டன் ஆஃப் த ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த கேட்டகரியில் எல்லாத்தையுமே வந்து ஓவராலாக மேனேஜ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லணும். பிகாஸ் இந்த அளவுக்கு இந்த விஎஃப்எக்ஸ், ஐ மீன் இந்த இவரோட முன்னாடி படம் இருந்துச்சு ஆதிபுருஷ் வந்து 600 crore 400 crore ஃபஸ்ட்டு படத்தை எடுத்தாங்க. அது முடிச்சதுக்கப்புறமா அந்த ட்ரெய்லர் வந்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அவுட்புட் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அகைன் அதை பாலிஷ் பண்ணுற மாதிரி அகைன் 2 crores இன்வெஸ்ட் பண்ணி 600 crores படத்தை கொண்டு வந்தாங்க. ஈவன் அந்த படம் வந்து 600 crores செலவு பண்ணி கூட அந்த அளவுக்கு அந்த விஎஃப்எக்ஸில் அதை அச்சீவ் பண்ண முடியவே இல்லை. ஓகேங்களா, அதில் வந்து நிறைய ட்ரோல் மெட்டீரியல்ஸ் தான், நிறையானா படம் ஃபுல்லாகவே ட்ரோல் மெட்டீரியலாக மாறிடுச்சு. அதில் வந்து கதை வந்து ஒரு கிரிப்பிங்கான சூப்பரான ஸ்டோரியாக இருந்தாலும் கூட அது வந்து எக்ஸிக்யூட் பண்ண விதம் தான் தப்பு. பட் கதை வந்து இன்னும் நல்லா எடுத்திருந்துருக்கலாம். யார் வேணாலும் ஜெயிக்கக்கூடிய ஒரு கேட்டகரியில் தான் அந்த படம் இருந்துச்சு. பட் இந்த மாதிரி தேவையில்லாத விஎஃப்எக்ஸில் செலவு பண்ணி தேவையில்லாத பிரம்மாண்டம் காட்டுறான் அப்படின்னு நினச்சி அவ்வளோ ட்ரோல் மெட்டீரியலாக மாற்றிட்டாங்க. பட் இது வந்து 500 crore நினைக்கிறேன். இந்த படத்தோட நேற்றுக்கு பட்ஜெட் இது பார்த்துருந்தப்போ அது 500 crore அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த 500 crore இவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு ட்ரெய்லர் கொடுத்துருக்காங்க, படத்தை கொடுக்குறாங்க அப்படின்றப்போ அது வந்து நம்ம எல்லாருமே வந்து செலிப்ரேட் பண்ணணும். அண்ட் ஒன் மோர் திங், இந்த ட்ரெய்லர் நேற்றுக்கு வந்துச்சு, ட்ரோலிங் இருக்கு இல்லையா, அதுலேயுமே வந்து ட்ரோல்ஸ் எல்லாம் நிறையா இருந்துச்சு, இல்லைன்னுலாம் சொல்ல மாட்டேன். எதனால் அப்படின்னா இது வந்து ஒரு தெலுங்கு படம், அவ்வளோதான். அதுதான் ட்ரோலிங்க்காக ஒரு மெட்டீரியலாக மாறிடுச்சு. ஸோ ப்ளீஸ் அதெல்லாம் தள்ளி வச்சுட்டு வர்ற படங்களை ஒரு இந்தியன் ஃபிலிமாக நம்ம கன்சிடர் இல்லை, அப்படி தான் ஏற்றுக்கணும். அப்படி ஏற்றுக்கிட்டு நம்ம என்ஜாய் பண்ணி இதை வந்து செலிப்ரேட் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா ஹாலிவுட்க்கு ஈக்குவலாக வந்து நிற்கலாம். ஈக்குவலாக போய் நிற்கணுமா அப்படின்னு கேட்டால் நிற்கணுன்ற அவசியம் கிடையாது. பட் அந்த ஸ்டாண்டர்ட் நம்ம எதிர்பார்க்குறோம்ல, அவங்க தான் வந்து ஹையராக இருக்காங்க அப்படின்னு நினச்சி அந்த ஸ்டாண்டர்டை நம்மளால் ரீச் பண்ண முடியும். ஏன் ரீச் பண்ணோம் அப்படின்னா இது வந்து ஒரு பிஸ்னஸ் இல்லையா. ஸோ இந்த பிஸ்னஸில் வந்து நம்ம எவ்வளோ முன்னோட்டமாக இருக்கோம் அப்படின்றத காணிக்கிறதுக்காக மட்டும்தான். அண்ட் அமிதாப் பச்சன் சாரை யூஸ் பண்ணியிருக்க விதம் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஆஃப்டர் அ லாங் டைம் அவரை வந்து ஒரு ஃபைட் கேட்டகரி இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து நல்லா இருந்துச்சு. அண்டு எனக்கு கதை சுத்தமாக புரியாது, இப்போதைக்கு இது எதுவுமே தெரியல. படம் வந்ததுக்கப்புறம் ரொம்ப சஸ்பென்ஸாக ரொம்ப சூப்பராக கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் கமல்ஹாசன் சாரோட லுக்கு அது வந்து சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு. நேற்றுக்கு எல்லாருமே வந்து அந்த லுக்கை மட்டும் ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்ததா சொன்னாங்க, ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க. பிகாஸ் இந்தியன் தாத்தாவோட லுக் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு படம் பார்க்குறப்போ அப்படி தோணாதுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் அந்த ஃப்ரண்ட்டில் இப்படி வந்து நிற்பார் இல்லையா, இப்போ பார்த்தோன்னு நினைக்கிறேன், அந்த நான் கிளிப்ஸ் போடுறேன். அந்த ஃப்ரண்ட்டில் நிற்கும்போது அவரோட அந்த வெசல்ஸ்னால் இரத்த குழாயில் குட்டி குட்டியாக இருக்கும், ஓகேவா, டைனி வெசல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே தெரியுது. அவ்வளோ ஏஜ்டாக நடிச்சிருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். 69 மாதிரி இதில் போட்டிருந்தது, இதில் ஏதோ ஒரு நியூஸில் போட்டிருந்ததுன்னு நினைக்கிறேன். இந்த 69 அவர் 70 நினைக்கிறேன். 70 ஏஜில் அவர் இந்த மாதிரி நடிச்சிட்ருக்காரு அப்படின்றப்போ எனக்கு ரொம்பவே வந்து ஆச்சரியமாக இருக்குது. அதே மாதிரி என்னது கமல்ஹாசன் சார் நம்ம இண்டஸ்ட்ரியில் இருக்கார் அப்படின்னு சொல்கிறது வந்து ரொம்ப பெருமையாக இருந்தது. இவர் தான் வந்து 5 லாங்குவேஜ்லேயும் வந்து டப்பிங் கொடுத்துருக்காரு. அவரோட வாய்ஸ்க்கு அவர் தான் டப்பிங் கொடுத்துருக்காரு. மற்ற ஆர்டிஸ்ட்க்கு எல்லாருமே வந்து டப்பிங் இது வச்சுக்கிட்டாங்க. பட் அவர் மட்டும் அவரோட வாய்ஸ்க்கு அவரே வந்து எல்லா 5 லாங்குவேஜ்லேயும் வந்து டப்பிங் கொடுத்துருக்காரு. தமிழ், மலையாளம், தெலுங்கு, ஹிந்தி, அதுக்கப்புறம் கன்னடான்னு நினைக்கிறேன். 5 லாங்குவேஜுக்கும் டப்பிங் கொடுத்துருக்காரு. ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காரு அப்படின்னு கேள்விப்பட்டேன். அண்ட் அதே மாதிரி பிரபாஸ் சார் அகைன் அவரை வந்து பாகுபலிக்கு அப்புறம் ரொம்ப பெருசாக வருவாங்க என்ன எதிர்பார்த்தோம். பட் ஓகே, ஒரு வேர்ல்டு வைடு தெரிகிற அளவுக்கு
ரொம்பவே சூப்பராக தான் பண்ணாங்க. சாகோ மட்டும் நல்லா ஓரளவுக்கு நல்லா ஓடிச்சு. பாகுபலி அளவுக்கு இல்லாட்டினாலும் சாகோ வந்து ஓரளவுக்கு நல்லா ஓடிச்சு. அதுக்கப்புறம் ராதேஷ்யாம் வந்து ஃபெயிலியர். அதுக்கப்புறம் ஆதிபுருஷ் ஆல்சோ ஒரு ஃபெயிலியர் கண்டென்ட். அதுக்கப்புறம் இந்த படம் வருது அப்படின்றப்போ ரொம்பவே எக்ஸைட்டிங்காக இருக்குது. அவரை அகெயின் பேக் டு ஃபார்ம் ஒரு ஹிட் கேட்டகரியில் பார்க்கும்போது பார்க்கணும் அப்படின்னு ஆசையாக இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு எஃபோர்ட் போடக்கூடிய ஒரு ஆள், அதாவது அந்த ஸ்டோரி லைனுக்காக இல்லை அந்த கேரக்டருக்காக அந்தளவுக்கு அர்ப்பணிப்பு கொடுத்து நடிக்கக்கூடிய ஒரு ஆள். ஸோ அவர் வந்து ஃபெயிலியர் கொடுத்துட்டு இருக்கும்போது ரொம்பவே பார்க்குறது கஷ்டமாக இருந்துச்சு. அண்ட் அகைன் இந்த ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறம் ஒரு நல்ல நம்பிக்கை வந்திருக்கு, நல்லா பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் வேறு யாராச்சும் மறந்துட்டுனா தீபிகா படுகோன் மேம் இந்த ட்ரெய்லரில் அதிகமாக காணிக்கல. அண்ட் திஷா பட்னி மேம் கொஞ்சம் என்னது சர்ப்ரைஸ் என்ட்ரி அப்படின்ற மாதிரி. பட் இந்த விஎஃப்எக்ஸ் யூஸ் பண்ணியிருக்க விதம் இன்ன வரைக்கும் இந்தியன் சினிமாவில் வராத அளவுக்கு விஎஃப்எக்ஸ் யூஸ் பண்ணியிருக்க மாதிரி இருக்குது. அண்ட் படம் பார்க்கும்போது சின்ன ஸ்க்ரீனில் எப்படி தெரியுது, படம் பார்க்கும்போது அது எந்த அளவுக்கு எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்தா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் மியூசிக் நம்ம சந்தோஷ் நாராயணன் சார் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அந்த ஒரு மைல்டான மியூசிக் வரும்போது கூட டக்குன்னு எலிவேட் ஆகுதுல்ல, அந்த இது வந்து கூஸ் பம்பாக இருக்குது. அண்டு அந்த விஷுவலோடு சேர்த்து பார்க்கும்போது இன்னுமே நல்லா இருக்குது. ஓகே. அண்ட் புஜ்ஜி கேட்டகரியை புஜ்ஜி ரோல் வந்து லாஸ்ட் இதில் கிளிம்ஸாக விட்டுருந்தாங்கல்ல, அதில் இருந்த அளவுக்கு இல்லை, பட் சின்னதாக யூஸ் பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் இப்போதைக்கு அந்த தெலுங்கு ட்ரெய்லர் பார்த்துடலாம். ஏன்னா தமிழில் ஓகே, தமிழ் டப்பிங் வந்து குறை சொல்கிற அளவுக்குலாம் இல்லை, ரொம்பவே நல்லா தான் இருந்துச்சு. நம்ம இப்போது தெலுங்கு ட்ரெய்லர் பார்க்க போகிறோம். 3 இல்லை அதுக்குள்ளே இது வந்துருச்சு ஆடு. வேறு யாராச்சும் பற்றி பேச மறந்துட்டேன்னா எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் பற்றி பேசிட்டேன்னு நினைக்கிறேன். எடிட்டிங் வந்து இந்த ட்ரெய்லரை இப்படி தான் கட் பண்ணோன்னு டைரக்டர் அண்ட் எடிட்டர் ரொம்பவே கேர்ஃபுல்லாக கட் பண்ண மாதிரி இருக்குது. எந்த அளவுக்கும் ஒரு ட்ரோலிங் மெட்டீரியலாக மாறிடக்கூடாது அப்படின்னு அவங்க நினச்சது ரொம்பவே நல்லா தெரியுது. பிகாஸ் இப்போ படம் எவ்வளோ சூப்பராக எடுத்திருந்தாங்க அப்படின்னாலும் அந்த ட்ரெய்லர் கட் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்கு ஒரு செம வேல்யூ இருக்குது. இப்போ வந்து ஒரு ட்ரெய்லரை வந்து மோசமாக கட் பண்ணி அந்த படம் சூப்பராக இருந்துச்சு அப்படின்னாலும் அதுக்கான அந்த வரவேற்பு வந்து கொஞ்சம் மிஸ் ஆகும். ஓகே, கிடைக்கக்கூடிய வரவேற்பு வந்து கொஞ்சம் மிஸ் ஆகும். ட்ரெய்லர் ரொம்ப சூப்பராக கட் பண்ணி படம் சொதப்பிடுச்சு அப்படின்னாலும் கூட எந்த அளவுக்கும் பெருசாக போகாது. ட்ரெய்லர் நல்லா இருக்குன்னு போனவங்க ஃபஸ்ட்டு டேலேயே அந்த கலெக்ஷனை கொடுத்துருவாங்க, எந்த விதத்துலையும் டேமேஜ் இருக்காது. பட் இந்த ட்ரெய்லர் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. கட்ஸும் சரி அண்ட் அவங்க யூஸ் பண்ணியிருந்த டயலாக்ஸ் இதெல்லாமே வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு எனக்கு பார்க்குறதுக்கு. ஸோ வாங்க இப்போ நம்ம அந்த செகண்ட் ட்ரெய்லரில் தெலுங்கு ட்ரெய்லரை பார்த்துடலாம். 3, 2, 1 கோ. ஸ்டார்டிங் எனக்கு மட்டும்தான் சவுண்டு கேட்கலையா இல்லை உங்களுக்கும் கேட்கலையா? ஸ்டார்டிங் ஒரு 7 செகண்ட்ஸ். ఈ వరల్డ్లో చివరి నగరం 7 செகண்ட் சவுண்டே கேட்கல. உங்களுக்கு கேட்குதா அப்படின்றத சொல்லுங்கள். పైన నీళ్లు ఉంటాయంట. భూమిని మొత్తం పీల్చేస్తే అన్నీ అక్కడే ఉంటాయి. ఈ లోకంలో ఉన్నది కాంప్లెక్స్ ఒకటే, దేవుడు ఒక్కడే, సుప్రీం యాస్కిన్. నీలాంటోడు நல்லா ఎంత இருக்கு. మందిని రక్షించొచ్చో తెలుసా? నేను రక్షించాల్సిందే ఒక్కడిని. 6000 సంవత్సరాల క్రితం కనిపించింది. పవర్ వచ్చిందంటే ఇక వెలుగు వచ్చే సమయమైంది. ఓకే, సూపராக இருக்கு. ప్రాణంలో ఇంకో ప్రాణం. నువ్విప్పుడు కనపోయేది మామూలు ప్రాణం కాదమ్మా, సృష్టిని నేను కాపాడుతా. ఓ దీన్ని ఎలాగైనా ఆపి తీరాలి. செம்மையாக இருக்கு. ఫైట్ అండి బుజ్జి, ఎంత మంచి కళ ఉన్నాను తెలుసా? இந்த புஜ்ஜி கார் தான் வந்து சூப்பராக இருக்கு பார்க்குறதுக்கு. 1 మిలియన్ యూనిట్స్ ఉన్నాయని దగ్గర ఏమీ లేవు. నాలాంటి ఎంతమందికి నువ్వు అక్కడ హీరో తెలుసా? నాతో రా. ஹோலோகிராமா ஏதோ ஒன்று சொல்லுவாங்க இந்த అబద్ధం. ரெண்டாக வர்றதுக்கு. నీకు జస్ట్ నువ్వంటేనే ఇష్టం భైరవా. ప్రపంచంలో ఒకటే ఒక సైడ్, ఈ సైడ్. హై హై. పాయింట్ ఏంటంటే నేను ఒక్కడనే అమ్మాయిని తీసుకురాగలను. అంత ష్యూర్? రికార్డ్స్ చూసుకో,
ఇంతవరకు ఒక్క ఫైట్ కూడా ఓడిపోలేదు. செம்மையா இருக்கு உண்மையிலே యుద్ధం మళ్ళీ charming look. మొదలైనట్టుంది. ఇది కూడా ఓడిపోను. ஓ செம சவுண்டு இந்த சவுண்டு சூப்பர் செமையா இருக்கு కమల్ సార్ కూడా తీసుకొని ఈ బిడ్డ కోసం ఇంకెంత మంది చనిపోవాలి? ఓ బ్లడ్ వెసల్స్ మరో ప్రపంచం వస్తుంది. இதோ அவரோட வாய்ஸ் தான். ஏய் நாகஸ்வன் சூப்பராக இருக்குது. உண்மையிலே தெலுங்குலேயும் வந்து நல்லா இருக்குது. தமிழில் தான் வந்து எனக்கு பயமாக இருந்துச்சு டப்பிங் எந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் தமிழ்லேயும் டப்பிங் சூப்பர் நைஸ் சூப்பராக இருக்குது. அண்ட் ஏதோ ஒன்று சொல்ல மறந்துட்டேனே. ஆமாம், அந்த நம்ம கமல் சாரோட அந்த கெட்டப்பில் அந்த மேலே ஒரு கோடு வந்திருக்கும். அது ரொம்ப சஸ்பென்ஸாக சூப்பராக வச்சுருக்காங்க. பாதி மட்டும் தெரிஞ்சு பாதி தெரியாத அளவுக்கு ரொம்ப கிளியராக மேனேஜ் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு அது பார்க்குறதுக்கு. அப்புறம் வேறு ஒன்று சொல்ல மறந்துட்டேனே. அதுக்கப்புறம் டெக்னிக்கல் வைஸ் புதுசாக ஒன்று ட்ரை பண்ணியிருக்காங்க. நிறைய ஃபிலிமில் வந்திருக்கு, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் இது இன்னும் கொஞ்சம் அதிகமாக பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு தோணுது. இந்த ஹோலோகிராம் அப்படின்னு சொல்லிட்டு 2 சைடு வர மாதிரி இருக்கும். பேர் தப்பாக சொல்கிறதா இருந்துச்சுன்னா கரெக்டாக ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. அது நல்லா இருந்துச்சு. ஓவரால் இந்த ட்ரைலர் வந்து எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. பிகாஸ் இந்த பட்ஜெட்டில் ஒரு வேர்ல்டு கிளாஸ் சினிமா பண்ணுறப்போ அது வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் இந்த இதோட ஸ்டோரி லைன், இந்த ஃபஸ்ட்டு டயலாக் வரும் இல்லையா, அங்கே தான் தண்ணி மொத்தமாக இருக்குது இங்கே இல்லை அப்படின்றத மாதிரி ஒரு டயலாக் வரும். அந்த டயலாக் வந்து மேட் மேக்ஸை வந்து ஒரு சின்னதாக ஞாபகப்படுத்திட்டு போச்சு. பிகாஸ் அந்த படத்துலையும் இதே மாதிரி ஒரு கிரேட்டர் வில்லன் இருப்பாங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து நார்மல் பீப்புள் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அங்கே தான் தண்ணி இருக்கும், அதை வந்து ட்ராப் பை ட்ராப்பாக திறந்து விடுற மாதிரிலாம் அந்த சீன்ஸ் இருக்கும். இதில் அந்த டயலாக் மட்டும் அதை ஞாபகப்படுத்துச்சு. படம் டோட்டலாக ஓவராலாக சொல்ல நான் அந்த டயலாக் மட்டும் அதை ஞாபகப்படுத்துகிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. உங்களுக்கு ஒரு வேளை அப்படி தோணுச்சு அப்படின்னா, இப்போ வந்து மேட் மேக்ஸ் சாகா இல்லை, ஃபியூரியோஸ் தான் கிடையாது, முன்னாடி வந்தது மேட் மேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்கும். ஓகே, இந்த ட்ரெய்லரை பொறுத்த வரைக்கும் இதுதான் என்னோட ரியாக்ஷன். ஸோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு இந்த ட்ரெய்லர் எப்படி பிடிச்சிருந்ததா இல்லை பிடிக்கலையா அப்படின்றத வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். திஸ் இஸ் ஃபில்மி டிகோடிங் ஸ்டுடியோ அண்ட் ஐ எம் யுவர் மாஸ்டர்.